வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ பச்சரிசியை பச்சரிசினா அதில் 4ல் 1 பங்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கிட்ட. பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் பால் சேர்த்துக்கலாம். பாலும் தண்ணியும் நான் 1/2 லிட்டர் பாலில் தண்ணி சேர்த்து அதில் ஊற்றுறேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் அதில் சேர்க்கணும். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். பால் சூடாயிடுச்சு. இப்போ வெல்லைப்பாகு ரெடி பண்ணிடலாம். 1/4 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமாக நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பொங்கல் நல்லா இனிப்பாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம சேர்க்கணும். இப்போ அரிசி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஒரு 3/4 வாசி அரிசி வெந்துருச்சுனாலே அந்த டைமில் நம்ம வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைப்பாகு அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கல் தூசி ஏதாவது இருந்தால் அதில் இதாகிடும், ஃபில்ட்ரு ஆகிடும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தட்டியும் சேர்க்கலாம், இந்த மாதிரி பவுடராகவும் சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அடுப்பில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டியில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து முந்திரி திராட்சை ரெண்டும் சேர்த்துட்டு இப்போ இந்த நெய்யை பொங்கலில் நம்ம சேர்த்துடலாம். நெய் நம்மளோட தேவைக்கேற்ப நம்ம எவ்வளோ அதிகமாக சேர்க்கணுமோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் நெய்யை அந்த கரண்டியில் சேர்த்து காய வச்சு நான் மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ஒருத்தரும் ஒரு மாதிரி சக்கரை பொங்கல் அவங்க வீட்டில் பண்ணுவோம். பட் எப்படி பண்ணாலுமே அந்த சக்கரை பொங்கல் அந்த பொங்கல் அன்னைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.